உங்க வீட்டு குப்பையில இருந்து சம்பாதிக்க போறேன். குப்பை தொட்டியில கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிட முடியும்னு பார்க்கலாமா? குப்பை தொட்டியில என்ன இருந்துற போகுதுன்னு பொறுக்க ஆரம்பிச்சானா கப்பு தாங்க முடியல. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? சிகரெட் டப்பா. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். பா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்னு நினைக்கிறேன். இது சிவில் இன்ஜினியர் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இதுவும் குப்பையில் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக உடஞ்சிருக்கு, அதனால குப்பையில் வந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி நீங்கள் தப்பா இதெல்லாம் எதுவும் எடுத்துக்க வேண்டாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நமக்கு கிடைச்ச இந்த சின்ன பொருளை வச்சு சோந்திர போறது இல்ல, விடாமுயற்சியோட நிறைய குப்பை தொட்டி தேட ஆரம்பிச்சு. யாருக்கு கல்யாணம் தெரியல, மலர் வளையெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு கைலாங்கல்ல போறதுக்கு பிளாஸ்டிக் அது இதுலாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நான் ஒரு நாளைக்கு வருமானம் வரும். எல்லாம் போனோட டெம்பர், எல்லாம் போன் டெம்பர். ஒயர் இருக்கு. இது கைலாங்கல்ல போட்டா எடுப்பாங்களா? இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது தேரும் நினைக்கிறேன். இங்க கேப்சர் பண்ணுங்க. தட்டு, பிளாஸ்டிக் தட்டு. இது தேரும்ல கைலாங்கல்ல. கடிகாரம் இது வாங்குவாங்கல்ல கைலாங்கல்ல. எக்ஸெட்டு, மீன் மோட்டரு. ஆக்சுவலா இது செக் பண்ணுமான்னு தெரியல. நம்ம உள்ள ஓட்டலாம் நாடோட அடையாளமாச்சே பாட்டில். இது போட்டா எடுப்பாங்க. ரைட். அடேங்கப்பா, 2 3 நம்ம குடிக்கிற ஜூஸ் 10 ரூபாய் ஜூஸ்ன்னு சொல்ல வந்தேன். ஆல்கஹால் இல்ல. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இது என்னன்னு தெரியல. ட்ரிம்மர் மிஷினு. ஆனா அது செட்டோட போட்டிருக்காங்கப்பா நினைக்கிற. பிளாஸ்டிக் பட் ஆனா ஓடுதான் தெரியல. செக் பண்ணி பார்க்கலாம். குப்பை தொட்டிக்கே பார்சல் பண்ணிட்டாங்க போல. ஹேய் பிளாஸ்டா. நான் இல்ல, இந்த 2 சோலோ சிப்ஸ் பாக்கெட்லயும் சரி பாக்ஸ்ல எதுவும் இல்ல. இது நான் வாங்கி ஒரு கண்டென்ட் போடலாம் தான் பாக்குறேன். இது எவ்வளவு விலை? 249. தேவைன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்ணாடி. இன்னொன்னு கிடைச்சிருக்குடா. உடஞ்ச ஆண்ட்ராய்டு போனு. ஆனா இது கைலாங்கல்ல போட்டா எடுப்பாங்கல்ல. அந்த அண்ணா கேட்கலாம். உடஞ்ச போனு கைலாங்கல்ல எடுப்பாங்களா? உடஞ்ச போனு எடுப்பாங்களாம். எவன்டா அவன்? மச்சான் வேலை எதுனா கச்சிச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ? குப்பை போடுக்கிறான்டா. ஹேய் சம்திங் கவுச்சிங்களா அது? ஒரு நிமிஷம் ஹேய் ஐபோன்டா. ஐபோன் கிடைச்சிருக்குடா. பாத்தீங்கல்ல ஐபோனு. சத்துமா பிளாஸ்ட் இந்த வீடியோலயே தான். குப்பை தொட்டில ஐபோன் கிடைச்சிருக்குடா. ஓப்பா வேற மாதிரி சத்தியமான ஐபோன் கிடைக்கும் எதிர்பார்க்கலடா. நானு பாக்குற நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க குப்பை தொட்டியில ஐபோன் இருக்கும்னு. மத்த குப்பை தொட்டி வேகமா பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. வாங்க இந்த வேலை செய்யற அண்ணன் கிட்ட பேசலாம். இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த ஸ்மெல்லையும், எப்படி நான் வாழ்க்கையை ஓட்டுறீங்க? எப்படியோ ஓடுது. எனக்கு வந்தாதான் சம்பளம் எங்களுக்கு அது மாதிரி ஓடுது. நிறைய பேர் மதிக்கிறாங்க. சில பேர் மதிப்பாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க. நம்ம இதுதான் பார்க்க முடியாது. எல்லாமே அனுசரிச்சு போனதான் வேலை. சரிங்கண்ணா.
கண்டிப்பா நான் உங்களை மதிக்கிறேன். நம்ம வீட்டு குப்பையை மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட குப்பையை நீங்க எடுக்கிறீங்க. கண்டிப்பா நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன். பிளாஸ்டிக் ஆனால் உடஞ்சிருக்கு, இது தேராதுன்னு நினைக்கிறேன். கப்பு நாறுது. இதுல எதுவும் தேர்ற மாதிரி இல்ல, பக்கத்துல பார்க்கலாம். கைஸ் பாத்தீங்களா, பார்பியோட பொம்மை, ஆக்சுவலா செல்போன் பொம்மை. பாத்தீங்களா ஃபேனு. இது கைலாங்கல்ல போட்டா விலை போகுமாண்ணா? கைலாங்கல்ல போட்டா எடுப்பாங்களா? ஒரு நாள் ஃபுல்லா குப்பை தொட்டி பொறுக்கி சேர்த்ததுல எவ்வளவு சம்பாரிச்சிருப்போம்னு தெரியல. தைரியத்தோட கைலாங்கடைக்கு போயிட்டு போட பார்த்தேன். இது 10 ரூபாய்ப்பா. இது வரைக்கும் 10 ரூபாய். ஆமா, இது வரைக்கும் 10 ரூபாய் தான் போயிருக்கு. ஆமா. செல்லு 20 ரூபாய். கிடைச்ச செல்லு பாருங்க 20 ரூபாய் தான் போயிருக்கு. பட் ஆனா ஐபோன் நான் இன்னும் கேட்க ஆரம்பிக்கல. ஒரு நம்பிக்கை இருக்கு அது எவ்வளவு விலை போகும். ஆமா. ஆமாவா? எங்க கிட்ட வரும்போது அந்த ரேட்டு, நாங்க ஒன்னொருத்தர் கொடுக்கும் போது வேற ரேட்டு. சரி ரைட். உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டா நாங்க எப்படி சம்பாதிக்க வேணாவா? சம்பாதிக்கிறதுக்காக தான் குப்பையில இருந்தெல்லாம் எடுத்தேன் பாக்கலாம். இது ஒரு 30 ரூபாய். இப்போ போறேன். மொத்தமா இது போட்டா எவ்வளவு இதுக்கான காசு? அதான் மொத்தமா போட்டா அது 20, 20, 10, எப்படியோ ஒரு 60 ரூபாய். 60 ரூபாய். 4 கேஜிக்கு 100 கிராம் தான். அவ்வளவு பொறுக்கி 60 ரூபாய் தான் நான் சம்பாரிச்சிருப்பேன். ஆனா ஐபோன் நம்ம கிட்ட இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, நம்ம கேமராமேன் கிட்ட ஐபோன் இருக்கு, அதை இவங்க கிட்ட காட்டினா எவ்வளவு விலை கொடுப்பாங்கன்னு கேட்கலாம். செல்போன் கடையில நம்ம கேட்கலாம். கொடுங்க. இது போட்டா எவ்வளவு விலை போகும்? பாத்தீங்களா, ஐபோனோட மதிப்பு 50 ரூபா தான். பாருங்க, 60 ரூபாய் பாட்டி கையெல்லாம் வாங்கியிருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு. ஆனா நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, ஐபோன் கிடைச்சிருக்கு. இது ப்ரோ, இந்த ஐபோன் எவ்வளவு போகும் பாருங்க. இது பழைய மாடல் ஆச்சு, ஒரு வேல்யூவே இல்லை. வேல்யூவே இல்லையா? ஏன்னா ஃபுல்லாக பேக் டோரு ஃபுல்லாக டேமேஜாக வேறு இருக்குது. ஸ்பேர் வேல்யூனா போகும். ஸ்பேர் போகுமா? ஸ்பேர் வேல்யூ தான் போகும். இது மற்ற கடையில் கேட்டோம் ப்ரோ, ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? அது அதிகம் ப்ரைஸ். என்ன போகாது. நான் பழைய மாடலில் 2 ரூபா மேக்ஸிமம். 2000 ரூபாய் கம்மியாச்சு ப்ரோ. அதுவே நான் உங்களுக்கு நல்ல ப்ரைஸாக தான் தரேன். மேக்ஸிமம் அதுவே அதிகம். 2 ரூபா பெஸ்ட்டு. அந்த 2000 ரூபாய்க்கு என்னென்ன யூசேஜ் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு என்ன இல்லை, கேமரா, பேக் டோரு, பேட்டரி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தா சொல்லலாம். சரி ஓகே, 2000 ரூபாய் டீல். ஓகேவா? ₹2060 சம்பாதிச்சிருக்கோம் குப்பையில இருந்து. அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.